வணக்கம் தோழர்களே. அன்னபூர்ணியா அரசு என்ற சங்கியால் கேபிட்டோல் வீடியோக்கள் தொடர்ந்து முடக்கப்பட்டு வருகின்றன. இனி வரும் காலங்களில் கேபிட்டோல் சேனல் முற்றிலும் முடக்கப்படலாம். ஆகையால் தொடர்ந்து வீடியோக்களை பார்க்க புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கேபிட்டோல் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். என்றும் மக்கள் களப்பணிக்காக இது உங்கள் கூட்டுறா பஞ்சாயத்து கேபிட்டோல். நன்றி, வணக்கம். அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் இன்று பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்தில் தாவேக தலைவர் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார். நீங்க டிவிகேல இணைஞ்சிருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்க அரசியல் செயல்பாடு எப்படி இருக்கும்? வாரிசு பொங்கல் தான் கண்டிப்பா நல்லா ஓடும். ஓகே, சூப்பர் சூப்பர். தளபதி தளபதி பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு. நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. செங்கோட்டையன் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருப்பதற்காக தற்போது இணைவதற்காக கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையே. இந்நிலையில் தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவியை செங்கோட்டையனுக்கு விஜய் வழங்குவார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. குழு தலைவர் பேரை அனௌன்ஸ் பண்ணிடவா? கருவுல இருந்தே அரசியல் இருந்தவர், தன்னோட பொது வாழ்க்கையில 56 வருஷமா சிக்காம இருந்தவர் அண்ணன் ஆமா ஐயாசாமி அவர்களை குழு தலைவராக நியமிக்கிறோம். எனக்கு என்னமோ இது கோமாளி கூட்ட மாதிரியே தெரியுது. போங்க. கிருஷ்ணமூர்த்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாஸ் எனக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவியை கூட்டி கொடுத்திருக்காரு. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். வேலை தேடி மெட்ராஸ் போனியே, என்னாச்சு? வேலை தேடி தேடி வாழ்க்கையை வெறுத்து போச்சுங்க. கடைசியில சித்தப்பா கிட்டே சேர்ந்துட்டேன். ரொம்ப நல்லதா போச்சு. ஆமா, உங்க சித்தப்பா என்ன வேலை செய்யறாரு? அவரும் வேலை தேடிட்டு தான் இருக்காரு. அவரு கூட சேர்ந்து நானும் வேலை தேடிட்டு இருக்கேன். அவருக்கு உறுப்பினர் அட்டை கொடுத்து பூங்கொத்து கொடுத்து கட்சியினுடைய தலைவர் விஜய் செங்கோட்டையனுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். வேலுச்சாமி, நம்ம கட்சி ஆபீஸ்க்கு முதல்ல வந்திருக்கேன். நம்ம தான் ஆட்சியை பிடிக்கிறோம். பிடிச்ச உடனே நான் தான் சீஃப் மினிஸ்டர், நீ அசிஸ்டன்ட் சீஃப் மினிஸ்டர். என் கூட வாடா, ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறேன். இதை விடையாப்பா, இதை விடடா. எங்க போய் முடிய போதும்? வரண்டா சின்னசாமி. சரிடா. அதெல்லாம் நான் உன்ட்ட வேலை பார்க்கும் போது. இப்ப நீ பதவி இழந்துட்ட, முதலாளிங்கிற பதவி இழந்துட்ட. பி கேர்ஃபுல். தாவேகாவினுடைய தலைமை நிர்வாக ஒருங்கிணைப்பாளர் பதவியும் அதே போன்று கொங்கு மண்டல பொறுப்பாளருக்கான அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள். இவ்வளவு பெரிய பதவி கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க எதிர்பார்க்காதது இன்னும் என்னென்னமோ நடக்க போகுது. இப்பதானே கட்சியில சேர்ந்திருக்கீங்க, வாங்க. தலைவர் தளபதி எவன் ஒருவன் உழைத்தான் அன்று சைக்கிள் ஓட்டிக்கொண்டு யார் போஸ்டர் ஒட்டினாரோ அவனுக்குத்தான் நீ பதவி கொடுக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் காரிலே வருகிறான், அதுல வருகிறான். என்மையான உழைத்த ஒவ்வொரு தொண்டனுக்கும் பதவி கொடுத்து அழகு பார்த்த ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை. அதனால் அதற்கு பதில் சொல்ல அவசியம் இல்லை. நன்றி, வணக்கம். அவனுக்கு இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இவன் ஒரு உதவகரை, இந்த உதவகரை நம்பி வந்து அவன் ஒரு உதவகரை. இந்த ரெண்டு உதவகரை ஒன்னா சேர்ந்து உருப்படாம தான் போகுது. அவன் முகத்துல யாரும் முடிக்க கூடாது. பழகினத மறக்கலையே, அந்த பருவம் இப்போ கிடைக்கலையே. இந்த ஆளு இந்த அம்மா பயங்கரமா லவ் பண்றான். ஆனா இந்த அம்மா இந்த ஆளு தான் ரொம்ப லவ் பண்ணுது. எப்படி? இவன் வாங்கி கொடுத்த கிஃப்ட் எல்லாம் இவன் வாங்கி கொடுத்த மாதிரி கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டான். இப்ப இவங்க 2 பேரும் தான் லவ் பண்றாங்க. இது பிளாஷ் போன தெரியாதா? அவனுக்கு தெரியல, அன்னைக்கு உன்னை இவங்க 2 பேரை பிளாஸ்ட் பண்ணிடுவான், இல்ல அவனே அவனை பிளாஸ்ட் பண்ணிட்டு செத்துருவான். இளைஞர்கள், இளம் பெண்கள், தாய்மார்கள் என தளபதி பின்னால் ஒரு படையே இருக்கிறது. எந்த படைக்கிடா தளபதி? சொரி சரங்கு படைக்கு தளபதியாடா. ஒரு முக்கியமான மாமனிதர் சேர்ந்துள்ளார். அரசியலில் அரை நூற்றாண்டு காலம் அனுபவம் கொண்ட அண்ணன் செங்கோட்டையன் தான் அது. கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்களை தமிழக வெற்றி கழகத்திற்கு
வருக வருக என இருக்கரம் கூப்பி வரவேற்கிறேன். டபுள் டக்கர் நாராயணா பல்லே ஆலியா நீ வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற தம்பி பண்ணு பண்ணு. எங்க ஆண்டிய கல்யாணம் பண்ணிக்க போற தாத்தாவா? எடுத்துட்டு போடா. இனிமே துண்டு போடுறது இந்த பொண்ணாட போத்தி ஏமாத்துற வேலையெல்லாம் வேண்டாம். காலங்காத்தால பீடி புடிச்சிட்டு வந்து இருமி 2026 என்பது மக்களால் வரவேற்கப்படுகிற, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற மருந்து சாப்பிட்டியா? எப்ப பார்த்தாலும் லொக்கு லொக்குன்னு இருமிட்டு மக்களால் உருவாக்கப்படுகிற ஒரு புனித ஆட்சி தமிழகத்தில் உருவாகுவதற்கு நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் அன்பிற்கினிய இளவல் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அவனே ஒரு பாத்திரம் மாதிரி தான் இருக்கான், அவனையும் ஒரு பகிட்டி. நீங்க ஜெயலலிதா அம்மையார் தலைமையிலையும் பங்கேற்று இருந்தீங்க. அந்த ஆட்சி தூய்மையான ஆட்சி இல்லையா? 2026 மக்களால் மாபெரும் புரட்சி உருவாகி வெற்றி என்ற இலக்கை அவர் எட்டுவார். குடுக்கிற டைலாக் ஒட்டி பேசு, ஓவரா பேசாத. இன்னைக்கு வந்ததுக்கு காரணமே ஊரு பூரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரியும் தரமாட்டேன். அதான் காரணம். ஒரு புதியமான ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு. இவனே ஒரு இத்து போனவன், இவங்கிட்ட சலவைக்கு எடுத்த நீயும் ஒரு இத்து போனவன். ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. அண்ணனை பத்தி எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் தெரியும். அதனாலதான் நேற்று வந்து பாத்திருப்பீங்க, தேசிய கட்சியில இருந்து ஆளுங்கட்சி வரைக்கும் அண்ணன் பின்னாடி ஃபுல்லா இருந்துட்டே இருந்தாங்க. யாரும் பேசாதீங்க, அவனே சொல்லட்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தோ தேசிய கட்சிகளோ மாற்று கட்சிகளோ என்னை யாரும் சந்திக்கவில்லை, சந்தித்து பேசவில்லை. உங்கள் கருத்து மட்டும்தான் பேசியதாகவும். எங்கச்சு படம் இருக்குதா காட்டுங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். எங்கச்சு படம் இருக்குதா காட்டு. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? இன்னொரு கட்சிக்கு போறதுக்கு மனதளவுல தயாராயிட்டீங்களா? இல்ல 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 நான் சொல்றது கேளுங்க. அடிக்கடி நல்லா ஜம்ப் பண்ணல பண்ணிருக்கேன்னா தின ஒரு கட்சிக்கு போயிருக்கேன்னா. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. என்ன சொல்லணும்? நான் என்ன சொன்னேன்? 2026 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. சொல்றா சொல்றேன். 2 பேர் தான் நடுவுல போட்டியே. எது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரியுதா? சூப்பர் பெரியப்பா. மேல சொல்லு மேல. ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு ஏடிஎம்கே. இவன் மாதிரி பிக்காரி பேலாடா நானு. யார சொல்றான்? மோட்டர் பிக் தரேன், கார் தரேன், பெட்ரோல் எவன்டா தெரியுமா? எங்க ஒப்பனா பைத்தியக்காரப்பட. அவன் திருட்டு பய, அவன் முள்ள மாதிரி பய, முடிச்சிருக்கிறவன். அட போயா, நான் ஒரு முள்ள மாதிரினா நீ ஒரு முடிச்ச வைக்க. ஒண்ணு நான் ஆட்சி அமைப்பேன், இல்ல நான் இல்லாம எந்த கொம்பனிங்க ஆட்சி அமைக்க முடியாது. ஏய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. ஆனா எனக்கிட்ட இருக்க அறிவு, சிந்தனை, ஆற்றல் இந்த நிலத்துல எந்த மயிராண்டிக்கு இல்லடா, எவனுக்கு இல்லடா. டேய் பவரே, நானாவது காமெடியன் தெரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா நீ காமெடியன் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்க பாரு. அதான்டா பெரிய காமெடி. செங்கோட்டையன் சார், எட்டி போ. இதோ பைத்தியக்கார உள்ள வந்து கடிச்சு வச்சிருவோம் போல இருக்கு. டிவிகேல இணைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு எம்எல்ஏ பதவி கொடுத்தது யாரு? மக்கள். தாயாளி வேற சும்மா இருக்க மாட்டான், கொஞ்ச நேரம் ஒதுக்கிட்டா. நீங்க அந்த பதவியை ராஜினாமா செய்யும் போது மக்கள்கிட்ட கேட்டீங்களா சார்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். ரவுடியா மாடிங்கடா, ரவுடியா மாடிங்கடா. ரவுடி பேல வச்சு கொலவன பாக்குறியா? சாரி கேக்குறதா உள்ள வர சொல்லுங்க சார். சாரி கேக்குறதா வெளிய வர சொல்லுங்க. மரியாதையா இதே மேடையில மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கல இங்கேயே உன்னை கூறு கூறா வெட்டி போட்டுருவேன். கேளுடா மன்னிப்பு. மன்னிப்பா? சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.